இன்னைக்கு நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ப்ளூபெர்ரி மஃபின். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நம்ம வீட்டில் செஞ்ச அந்த ஹோம்மேட் ப்ளூபெர்ரி இருக்குது பாருங்கள், அது நம்ம அவனில் இருந்து எடுத்து சுட சுட சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு ஒரு அலாதி டேஸ்ட்டு தான். ஒன்ஸ் நம்ம இப்படி சாப்பிட்டு பழகிட்டோன்னா கடையில் வாங்குகிற மஃபினோட டேஸ்ட் எல்லாம் நமக்கு பிடிக்காம போயிடும். வாங்க இந்த ரெசிபியை நம்ம இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிற ரெசிப்பியில் 22லேருந்து 24 மஃபின் வரைக்கும் செய்யலாம், மீடியம் சைஸில் உள்ள மஃபின். அப்போ இதுக்கு நான் 3/4 கப்பு பட்டர் எடுத்துருக்கிறேன். 3/4 கப்புனா 1.5 ஸ்டிக்கு பட்டர். இப்போ உங்களுக்கு பாதி போதும், 12 கப் கேக் போதும்னா நீங்கள் இதில் பாதி எல்லாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்துலேயும் பாதி பாதி ஆக்கிக்கோங்க. இனி கூடவே 1.5 கப்பு சீனி, அதையும் எடுத்து இந்த பட்டரையும் சீனியும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு 4 முட்டை, அதை இந்த பட்டர் சீனியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ 12 மஃபின் வேணும்னா 2 முட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் 24ன்றதுனால 4 முட்டை போட்டிருக்கேன். இனி இதுக்கு ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இது கூட ஒரு சிட்ரஸ் ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒன்றில் இந்த எலுமிச்சம்பழம் லெமனோட ஜெஸ்ட், அந்த மேல் தோல் இருக்குது பாருங்கள், ஒன்றில் லெமன் ஜெஸ்ட் போடலாம், இல்லைனா ஆரஞ்சோடைய ஜெஸ்ட், ஆரஞ்சு ஜெஸ்ட் இல்லாட்டா லெமன் ஜெஸ்ட். இது ஒரு சின்ன அந்த ஒரு சிட்ரஸ் ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு மனம் வரும். அதனால் அந்த வெள்ளையே சேர்த்து சீவிடக்கூடாது, அது கசப்பு வந்துடும். இந்த வெளியில் இருக்க அந்த மேல் தோல் மட்டும் இதையும் போட்டு ஒன்றா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இது கூட 1 கப்பு சவர் க்ரீம். சவர் க்ரீம் இல்லைன்னா நல்ல கட்டியான தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தயிர் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டி யோகட், நம்ம பிளெயின் யோகட், அதை நம்ம சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சவர் க்ரீம் போட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது, யோகட் போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி இது கூட 2.5 கப்பு நான் இப்போ செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் போட்டிருக்கேன். செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர்னால் அதுலேயே பேக்கிங் பவுடரும் போட்டிருப்பாங்க, கூடவே உப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வெறும் மைதா மாவு போடுறீங்கன்னா ஒவ்வொரு கப்பு மாவுக்கும் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாதாரண மைதா சேர்த்தோன்னா ஒவ்வொரு கப்பு மாவுக்கும் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் வந்துடும். அப்போது செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் போட்டிங்கன்னா அதுக்கு பேக்கிங் பவுடரும் வேண்டாம், உப்பும் வேண்டாம். இதெல்லாம் போட்டு இனி நமக்கு ஹேண்ட் மிக்சர் வேணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த ஸ்பேச்சுலாவாலே நல்லா ஒன்றா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி கட்டியான பேட்டராக தான் இருக்கும், ரன்னி பேட்டராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக் பேட்டராக தான் இருக்கும். இனி இது கூட நம்ம ப்ளூபெரிஸை சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ளூபெரி கிடைக்கலனா இது கூட நம்ம ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். டேட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஷியோஸ், எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெய்சன்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, சின்னதாக நறுக்கின ஆப்பிள் துண்டுகள், பலாப்பழம் சீசன், இப்போ நம்ம ஊரில் பலாப்பழ துண்டுகள், இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இங்கே ப்ளூபெரி, இப்போ சம்மர்ன்றதுனால ப்ளூபெரி தாராளமாக கிடைக்கிது. அதனால் 2 கப்பு ப்ளூபெரி எடுத்து இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூபெரி எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும். இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, இப்படி கோட் பண்ணிவிட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ணோன்னா இந்த ப்ளூபெரியெல்லாம் நம்ம பேக் பண்ணும்போது அது கீழே அடியில் போய் தங்காது. அப்போ ஈவனாக இருக்கும் அந்த ப்ளூபெரி. நம்ம ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு ப்ளூபெரி கடிப்படும். இப்போ இந்த ஸ்டெப் இது ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக செய்யுங்க. இது செய்யலைன்னா என்ன ஆகும், மஃபினோட பேஸில் போய் இந்த ப்ளூபெரி எல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். அப்போது பிளெயின் மேலெல்லாம் பிளெயின் மஃபினாக இருக்கும், கீழே மட்டும்தான் அந்த பழங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கும். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு இந்த ப்ளூபெரி கடிப்படணும். அப்போ நமக்கு ஈவனாக இந்த ப்ளூபெரி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா இந்த ஸ்டெப் நமக்கு முக்கியம். அப்போ இதை மறந்துடாதீங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவால் இந்த ப்ளூபெரி எல்லாத்தையும் இந்த மாவோட நல்லா ஒன்றா ஃபோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப கரண்டியை வச்சு அழுத்தி ஃபோல்ட் பண்ணிடாதீங்க, அப்போனா அந்த ப்ளூபெரி வெடிச்சிடும். ப்ளூபெரி வெடிச்சிருச்சுன்னா அதனோட உள்ளே இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம அந்த மாவை ஸ்டெயின் பண்ணிடும். இப்போ ஒரு மஃபின் ட்ரேயில் நம்ம ஒரு பேப்பர் லைனர் வச்சுட்டு இந்த மஃபின் மிக்ஸை நம்ம ஒன்றா எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். அப்போது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா ஒன்று போல் ஒரே அளவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் செய்யும் போதே நம்ம அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் பண்ண வச்சுருங்க. எப்போவுமே பேக் பண்ணும்போது ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ளே வச்சோன்னா தான் கரெக்டாக அந்த பேக்கிங் டைம் நமக்கு ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ நல்லா அழகாக ஒன்று போல் பேக் ஆகிடுச்சு. வாங்க இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்குது. இப்போ தான் அது பேக் ஆகி இப்போ தான் நம்ம எடுத்துருக்கோம் அவன்லேருந்து.
இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த ப்ளூபெர்ரி எல்லா இடத்துலையும் கீழே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதை வெட்டி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. இப்படி இந்த மாதிரி ஆவி பறக்கிற சூடில் இந்த மஃபினை சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட் தான். பார்த்திங்களா, உள்ளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பழம் நல்ல மைல்டான ஒரு இனிப்பு, அந்த பழத்துடைய ஒரு புளிப்பு ஒவ்வொரு பைட்லேயும் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ப்ளூபெர்ரி கிடைக்கும்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி கடையிலேருந்து நீங்கள் மஃபின் வாங்கவே மாட்டீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதனுடைய டேஸ்ட் இல்லையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு மிச்சம் மஃபின்ஸ் இருந்துச்சுன்னா, முதல்ல இருந்ததுன்னா அதை நீங்கள் உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. வெளியில் வச்சிங்க, வெளியிலலாம் வச்சு 2 நாள்லாம் வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த பழத்துக்குள்ளே ஈரம் இருக்கும், கெட்டு போயிடக்கூடாது. அதனால மறக்காமல் மிச்சம் இருக்கிற மஃபினை உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.